ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் செயல்படுவதே கிடையாது, அமைதியாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஆதியாகமத்தில் ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் இருக்கார். அவர் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக கேட்குறாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் ஒரு மலையின் மோரியான்ற மலையின் மேலே நீ என்ன பண்ணணும், ஈசாக்கை பலி செலுத்தணும்னு கேட்குறாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அதிகாலை எழுந்துக்கிறாரு, தன்னுடைய கழுதையை ரெடி பண்ணுறாரு, அதன் மேலே சேனம் கட்டி, அதுவும் இல்லாமல் 2 வேலைக்காரர் வர கூட்டிட்டு போறாரு, ஈசாக்கையும் கூட்டிட்டு போறாரு, 3 நாள் பிரயாண தூரமாக நடந்து போறாரு. இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருந்ததுனால கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம செய்ய வேண்டிய சில காரியங்களும் உண்டு. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ஆனா நாமளும் சில காரியத்தை செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் மகிமையா இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. ஆகவே கிரியையோடு விசுவாசிங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you. Amen. Amen.